அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுஅ்மினு பிஹி வனதவக்கலு அலைஹி. அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த 5 துஆக்களையும் ஓதுவோம். இந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் மிகவும் வேகமாக அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். இந்த ஒவ்வொரு துஆக்களும் ஒவ்வொரு விடயத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வளவு தேவைகளாக இருந்தாலும் அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டம் கவலைகளையும் நீக்கி சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 5 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதுவோம். ஏனென்றால் தஹஜ்ஜுடைய நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகச்சிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்கப்படும் துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் கூறினார்கள், இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வருவதாகவும், கீழ்வானுக்கு வந்து என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன், என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா, என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன், என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா, என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனைத்து மனிதர்களும் உறங்கக்கூடிய அந்த நேரம், ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எழுந்து நாம் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நம்முடைய ரப்பு எவ்வளவு சந்தோஷப்படுவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே எழுந்து நாம் துஆக்களை கேட்போம். நம்முடைய துஆக்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் இந்த நேரத்திலே அல்லாஹ்விடம் கூறி அழுது அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய அனைத்து கஷ்டம் கவலைகளையும் அல்லாஹ் நீக்கி இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த 5 துஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிக முக்கியமான 5 துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது துஆ, ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து وهو رب العرش العظيم. حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم என்று வரக்கூடிய இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆ. நாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா, வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். அந்த விடயத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். மன நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவான். இந்த துஆவை நாம் ஓதுவோம். அதே போன்று தான் இரண்டாவது துஆ, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு துஆ. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு துஆ மிகச்சிறந்த ஒரு துஆ. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர்.
ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்று வரக்கூடிய இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. யா அல்லாஹ், நான் எல்லா நலவுகளின் மீதும் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ, இதனை ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று மூன்றாவது துஆ, உங்களுடைய துஆக்கள் உடனே அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? இதனை அதிகமாக ஓதுங்கள். அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ என்ற இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று தான் நான்காவது துஆ, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய ஒரு துஆ. இந்த ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி அடைய வேண்டுமா? இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். அதே போன்று ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். என்ன துஆ என்றால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதௌ வஃபில் ஆখিরাতি ஹஸனதௌ வகினா அஸாபன் நார். ரப்பனா آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار என்று வரக்கூடிய இந்த துஆ, இதனை ஓதுங்கள். மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஈருலகத்திலும் அல்லாஹ்வின் உதவியை கேட்கக்கூடிய ஒரு துஆ இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா என்று வரக்கூடிய இந்த துஆ. அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று ஐந்தாவது துஆ, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று வரக்கூடிய இந்த துஆ. இந்த 5 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய துஆக்களில் மிகச்சிறந்த 5 துஆக்கள். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆக்களின் மூலமாக ஒரே வாரத்திற்குள் அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். யக்கீனோடு ஓதுவோம். நாம் யக்கீனோடு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. நான் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இந்த துஆக்களை ஓதியிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் பல தேவைகள் இந்த துஆக்களின் மூலமாக நிறைவேறி இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்களும் யக்கீனோடு இந்த துஆக்களை ஓதுங்கள். தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதுங்கள். ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால் இந்த துஆக்களை ஓதுங்கள். ஒவ்வொன்றும் மிகச்சிறந்த துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ காலையில் ஓதினார்கள். மாலையை அடைவதற்குள் அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தான். அதே போன்று தான் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு துஆக்களும் அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் யக்கீனோடு துஆக்களை கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உடனே உதவியை கொடுத்தான். அதே போன்று நாமும் யக்கீனோடு துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.